இது தாவேகாவுடைய மீட்டிங் வந்து தலைவர் பேச்சும் அங்கே வந்து ஹெட்லைன்ஸாக மாறக்கூடாது, இந்த 5000 ரூபாய் தான் பேசப்படணும் அப்படின்னு காலையிலே ஆரம்பித்தாங்க. ஆனால் எப்போ தலைவர் பேசினாரோ அப்போயே டம்முன்னு இது கீழே போயிடுச்சே, மக்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்போ தலைவர் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொன்னேன், 5000 ரூபாய் நம்மளுடைய காசு தானே, மக்கள் வரிப்பணத்தை எடுத்து தானே கொடுக்குறாங்க, கடன் வாங்கி கொடுத்தாலும் நாளைக்கு கட்ட போகிறது நம்ம தானே. அப்போ 5000 ரூபாய்க்கு நீங்கள் மகிழ்ச்சியாக வாங்கிங்க, வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, காதில் போய் விசில் அடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லலாம். இதை விட ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்ன வேண்டியிருக்குது? சரி, மக்களுக்கும் தெரியும், மக்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை திமுக நினைக்கிற மாதிரி முட்டாள்கள் கிடையாது. தே ஆர் வெரி பிரில்லியன்ட் பீப்புள். தே நோ இந்த காசு இதுக்கு இப்போ கொடுக்கப்படுது. போன வருஷம் சம்மர் வரலையா, இந்த வருஷம் தான் சம்மர் வருதா? அப்போ இது வந்து எனக்கு என்னுடைய ஓட்டை நீ வாங்கிறதுக்காக லஞ்சம் கொடுக்குற அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை வாங்கிப்பாங்க மக்கள், ஆனால் ஓட்டை அங்கே போட மாட்டாங்க. சார், இப்போ எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் இந்த 5000 கொடுத்துருக்காங்க சார். ஸோ இது கரெக்டான விஷயமா சார்? அது என்னை பொறுத்தவரைங்க, இது மக்கள் காசை மக்கள்கிட்ட எடுத்து கொடுக்குறதுல சரி தப்புன்னு நம்ம சொல்கிறது. மக்களுடைய காசு தானே. ஆனால் எந்த நேரத்தில் கொடுக்கப்படுது, எதுக்காக கொடுக்கப்படுது, அது வாக்குக்காக கொடுக்கப்படுது. ஆனால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியும், அதை வாங்கிப்பாங்க. என் காசு தானே என்கிட்ட கொடுக்குறேன், நான் வாங்கி, ஆனால் என் இஷ்டத்தை தான் ஓட்டு போடுவேன். உன்னை காசு கொடுத்ததுனால உனக்கு ஓட்டு போட மாட்டேன்றதுல தெளிவாக இருப்பாங்க.